விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காயில் மாதம் வாரியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கான ஒரு கால அட்டவணை. எந்தெந்த மாதம் என்னென்ன நோய்கள் தாக்குதலுக்கான வாய்ப்புகள், என்னென்ன பூச்சிகள் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அண்ட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நிறையா வீடியோக்கள் இருந்திருக்கும். என்னென்னா, இந்த நோய்களுக்கு இந்த மருந்து அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை இந்த பயிர்களில் இந்த நோய்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, வரும், இதுக்கு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட் மாதம் வாரியாக நோய்களை லிஸ்ட்டு கொடுத்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கத்திரிக்காய் பயிரிடக்கூடிய நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதற்கு மேலே பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக எந்தெந்த மாதங்கள், ஜனவரி பிப்ரவரியில் என்ன நோய் தாக்குதல் ஏற்படும் அப்படின்னா, பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் தண்டு, பழம் துளைப்பான், இந்த சாம்பல் வண்டு, பொறி வண்டு, இது மாதிரியான பூச்சிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் அதிகமாக இருக்கும். நோயை பொறுத்த வரைக்கும் சிற்றிலை நோய், நச்சுயிர் நோய்கள் அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிகமாக தென்படும். அது பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக மார்ச் ஏப்ரல் மாதங்களை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் தண்டு மற்றும் பழம் துளைப்பான், சாம்பல் வண்டு, பொறி வண்டு, கிட்டத்தட்ட அதில் என்னென்னலாம் இருந்துச்சோ அது அப்படியே இந்த பழம் துளைப்பான் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நோயை பொறுத்த வரைக்கும் சிற்றிலை நோய், நச்சுயிர் நோய்கள். ஓகே, இதுக்கு ஜான்ஃபிபில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே மார்ச் ஏப்ரலுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நோயோட தொடர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. மே ஜூன் பார்ப்போம். மே ஜூனை பொறுத்த வரைக்கும், இந்த மே மாதங்களை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதன் காரணமாக கத்திரிக்காய் பயிர் மட்டும் இல்லை, பெரும்பாலும் அகன்ற இலை பயிர்களாக இருக்கட்டும், இல்லை மக்காசோளம் இது மாதிரியான பயிர்களாக இருக்கட்டும், அசுவினியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அசுவினியோட தாக்கம் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நைட்ரஜன் உரங்களுடைய பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ மே ஜூனில் பூச்சிகளுடைய தாக்குதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசுவினி, சாம்பல் வண்டு, பொறி வண்டு, தண்டு மற்றும் பழம் துளைப்பான் அப்படிங்கிற நோட்கள் பூச்சிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நோயை பொறுத்த வரைக்கும் பழமழுகல் நோய், நச்சுயிர் நோய்கள், சிற்றிலை நோய்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் சிற்றிலை நோய், நச்சுயிர் நோய்கள் மட்டும்தான் இருந்தது. இப்போ மே ஜூனில் பழமழுகல் நோய் அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்து வருது. ஓகேங்களா? மே ஜூன் முடிஞ்சு ஜூலை, ஆகஸ்ட் பார்ப்போம். ஜூலை, ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளில் சாம்பல் வண்டு, பொறி வண்டு, தண்டு மற்றும் பழம் துளைப்பான் போன மாதம் இருந்தது, அப்படியே இந்த மாதமும் வந்திருக்கு. நோய் பொறுத்த வரைக்கும் சிற்றிலை நோய், நச்சுயிர் நோய்கள், கழுத்து அழுகல் நோய், பழ அழுகல், அதாவது பழமழுகல், கழுத்தழுகல் நோய் எல்லாம் வரும். மீதி எல்லாமே போன மாதங்களுக்கோ இதுக்கு முந்தின மாதங்களில் என்னென்ன நோய்கள் இருந்துச்சோ அந்த நோய்கள் எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக வரப்போகுது. ஓகேங்களா? ஜூலை, ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். செப்டம்பர், அக்டோபரில் என்னென்ன நோய்கள் வருகிறதுன்னு பார்ப்போம். செப்டம்பர், அக்டோபரில் பொறுத்த வரைக்கும் பூச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது தண்டு துளைப்பான், பழம் துளைப்பான், சாம்பல் வண்டு, பொறி வண்டு. நோயை பொறுத்த வரைக்கும் சிற்றிலை நோய், கழுத்தழுகல் நோய், இந்த அழுகல் நோய் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரப்போகிறது. அடுத்ததாக எந்த மாதிரியான நோய் தாக்குதல்கள் ஏற்படும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன மாதிரியான நோய் தாக்குதல் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறதுல முதல் லிஸ்ட்டில் வரைக்கும் கத்திரிக்காயில் இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள். ஓகேங்களா? இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சில்லி மிளகாய்க்கு சொன்ன மாரியே தான் இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அசிபேட் ப்ளஸ் இமிடா குளோரிஃபை டெக்னிக்கில் இருக்கக்கூடிய லான்சர் கோல்டு அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ஸ்வால் நிறுவனம், இது யூபிஎல் நிறுவனத்தில் வரக்கூடிய அந்த லான்சர் கோல்டு, அதில் அசிபேட் 50%, இமிடா குளோரைடு 5 பார்த்திங்கன்னா 1.0 SPயாகவும் இருக்கும். ஸோ அது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி 5 லிட்டர் டேங்க்னா 15 to 20 கிராம் வரைக்கும், 20 லிட்டர் தண்ணி ஒரு 25 கிராம் வரைக்கும் போட்டால் 1 to 1.5 கிராம்ஸ் அந்த ஒரு கணக்கில் நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இல்லைப்பா இப்போ எனக்கு லான்சர் கோல்டும் இமிடா குளோரைடு 5 ஒட்டுக்காக கிடைக்கல அப்படின்னா, அசிபேட்டும், இப்போ அசிபேட் தனியாகவும் இமிடா தனியாகவும் நீங்கள் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதில் அசிபேட் ஒரு டேங்க்குக்கு 20 to 25 கிராமும், இமிடா பார்த்திங்கன்னா 15 to 20 கிராம் 20 ml மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை மீறியும் இன்னும் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அசிமா ப்ரைடு நீங்கள் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அசிமா ப்ரைடு பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு 15 கிராம் அப்படிங்கிறது போதுமானது. ஓகேங்களா? அதை விட அதிகமாக பார்த்திங்கன்னா அசிமா ப்ரைடு அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அந்த டெக்னிக்கில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இது எல்லாத்துலேயுமே வரக்கூடியது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராருங்க
வேர் மற்றும் தண்டுகள் ஆல்ரெடி சொன்னதே தான். வேர் மற்றும் தண்டுகளுக்கு சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரைடோ, ரெடோமில் கோல்டோ இல்லை காப்பர் ஹைட்ராக்சைடோ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மருந்துக்கள் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது வேர் மற்றும் தண்டுகளுக்கான நோய் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதில் என்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கத்திரிக்காயில் முன் மற்றும் பின்கருகள் நோய் அப்படின்றது இல்லையா, இதுக்கு வந்து மோனோசிப் M45 இந்த மருந்து வந்து பார்த்திங்க இந்த பவுட்ரு வகையில் இருக்க WP இந்த பவுட்ரு வகையில் இருக்கக்கூடிய மருந்துக்களை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிறதும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் 5 கிராம் ஒரு டேங்க்குக்கு 5 கிராம் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த முன் மற்றும் பின்கருகள் நோய் அப்படிங்கிறது இந்த கத்திரிக்காய் பயிரில் வராது. அடுத்ததாக அடிசாம்பல் நோய், இந்த சாம்பல் நோயெலாம் வருது இல்லையா, அதற்கு வந்து மைக்ளோபியூட்டேன் 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு, 5 லிட்டர்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி ஒரு 20 கிராம் அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப தைப்போபென்தைல் மெத்தைல் அப்படிங்கிறத 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காயில் வரக்கூடிய அடிசாம்பல் நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆகிடும். அடுத்ததாக கத்திரிக்காயில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னாலே போதுமானது. நம்ம பழைய சில்லி அதாவது மிளகாய் வீடியோவிலே கூட சொல்லியிருப்போம். ஸோ கார்பனேசியம் மோனோசிப் டெக்னிக்கலில் சாஃப் இருக்குது. சாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎல்ல 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து டோசேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி வரும். கார்பனேசியம் 12%, மோனோசிப் 63%. இதுமாரி ஒரு கலராக கொஞ்சம் உருவாங்க ஒரு 2 பாக்கெட் வரும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் எதை வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சாஃப்டில் கிடைக்கலப்பா வேறு கம்பெனியில் தான் கிடைச்சது, அது யூபிஎல்ல கிடைக்கல வேறு நிறுவனத்தில் தான் கிடைச்சது, ஆனால் டெக்னிக்கல் இதே தான் ஸ்ப்ரே பண்ணலாமானா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு டேங்குக்கு 25 கிராம் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். இதற்கான இலைப்புள்ளி நோய் இது வந்து பெரும்பாலும் எல்லா பயிர்களையும் வரக்கூடிய ஒரு நோய் தான் அந்த இலைப்புள்ளி நோய். இப்போ டோட்டலாக நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னா அசிபேட் வாங்கிக்கலாம், இல்லைனா லான்சர் கோல்டு. ஓகேங்களா? கூடவே ப்ரைடு வாங்கிக்கிங்க. ப்ரைடு வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைட்ஸ் ஓகேங்களா, சிஓசி அது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு மோனோசிப் அதாவது டைத்தேன்னு சொல்லக்கூடிய அந்த மோனோசிப் ஒன்று வாங்கிக்கிங்க. இதெல்லாம் வந்து போதுமானது. ஓகேங்களா? இப்போ அசிபேட்டு, ப்ரைடு, மோனோசிப்பு, டைத்தேன் இது எல்லாம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. இந்த நோய் கட்டுப்பாடு அப்படிங்கிறத பண்ணிடலாம். இதை விட பெருசாக எதுவும் நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. கூடவே இமிடாக்ளோரிஃபைடு ப்ளஸ் ஆஃப் ஓகேங்களா, ஒரு 5 மருந்து வாங்கிட்டால் கத்திரிக்காய் பயிரை நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாத கொண்டு வந்துடலாம். இந்த இதற்கு மட்டும் எப்படி சொல்கிறது, புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் இதுமாரி ஹெவி டோஸ் கெமிக்கல்ஸில் போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த புழுவோட தாக்குதல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த நோய்கள் எப்படி சொல்கிறது இமிடாக்ளோரிஃபைடு எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைமில் ப்ரோபனாசைஃபரோ அப்படி இல்லைனா ஹேமர் டெக்னிக்கலோ இல்லை டெலிகேட் டெக்னிக்கலையோ நம்ம யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா?